மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் அவர்கள் சென்ற ஆட்சியிலே நெல் சேமிப்பு கிடங்கு எங்கும் கட்டவில்லை என்று ஒரு தவறான தகவலை சபையிலே பதிவு செய்தார். நான் அவருக்கு சொல்லிக் கொள்வது, திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் அன்றைய முதலமைச்சர் மாண்புமிகு அண்ணன் தளபதி அவர்கள் ஒரு நெல்மணி கூட மழையில் நனையக்கூடாது என்பதை உணர்ந்து அவர் பலமுறை சொல்லியிருக்கார். ஒரு முறை தொலைக்காட்சியிலே நெல்களெல்லாம் நனைவதை பார்த்துவிட்டு என்னையும் அன்றைக்கு வேளாண் உழவு நலத்துறை அமைச்சர் அவர்களையும் உடனே இல்லத்திற்கு வர சொல்லி, இனிமேல் தமிழ்நாட்டிலே எங்கேயும் நெல் நனையக்கூடாது, நாளைக்கே தலைமைச் செயலாளரை அழைத்து தமிழ்நாடு முழுவதும் இருக்கின்ற மாவட்ட ஆட்சித்தலைவரோடு ஆய்வுக் கூட்டத்தை நடத்துங்கள் என்று சொல்லி, அதன் அடிப்படையிலே திராவிட முன்னேற்ற கழக ஆட்சிக்கு வந்த பின்பு 18 மாவட்டங்களில் சுமார் 54 இடங்களில் 7.33 லட்சம் மெட்ரிக் டன், சுமார் 383 நவீன சேமிப்பு தளங்கள், சுமார் 825 கோடி 79 லட்சம் ரூபாயில அமைக்கப்பட்டு அதில் 331 கோடி அளவிலே 4.03 லட்சம் மெட்ரிக் டன் கொள்ளளவு கொண்ட 253 சேமிப்பு தளங்கள் அன்றைய முதலமைச்சர் அவர்களால் திறந்து பயன்பாட்டுக்கு கொண்டு வரப்பட்டது. அதோட மீதமுள்ள 3.3 லட்சம் 3.30 லட்சம் மெட்ரிக் டன் கொள்ளளவு கொண்ட 130 சேமிப்பு தளங்கள், சுமார் 494 கோடியே 71 லட்சம் ரூபாயிலே இப்பொழுது பணிகள் நடைபெற்று வருகிறது. அதை விரைவில் முதலமைச்சர் அவர்கள் திறந்து வைக்க இருக்கிறார்கள். எனவே திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே நெல் சேமிப்பு தளங்கள் நிறைய கட்டப்பட்டிருக்கிறது. குறிப்பாக நீ தஞ்சாவூர் போக நடுவூர் என்ற இடத்துல 1 லட்சம் மெட்ரிக் டன் கொள்ளளவு கொண்ட பெரிய சேமிப்பு கிடங்கு, 1 லட்சம் மெட்ரிக் டன்னை நெல்லை சேமித்து வைப்பதற்காக பல இடங்களில் டெல்டா மாவட்டமும் சரி, டெல்டா அல்லாத மாவட்டங்களில் நெல் சேமிப்பு தளங்கள் கட்டப்பட்டு வருகிறது. சென்ற வேளாண் உழவு நலத்துறை மானிய கோரிக்கையில நெல் எந்தெந்த இத்தனை கோடி ரூபாய், சுமார் 394 கோடி ரூபாய் நெல் சேமிப்பு தளங்கள் கட்டப்படும், அதற்காக நிதி ஒதுக்கப்படும் என்று எந்தெந்த மாவட்டங்களில் எந்தெந்த இடங்களில் கட்டப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அந்த வேளாண் உழவு நலத்துடைய மானிய கோரிக்கை சென்ற ஆண்டு அதை பார்க்க வேண்டும் என்று இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சருடைய கவனத்துக்கு கொண்டு வருகிறேன்.